ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவி ரிவ்யூல பார்க்க போற படம் லேட்டஸ்டா ரிலீஸ் ஆயிருக்கு தெலுங்கு படம். படத்தோட நேம் சங்கராந்திக்கு வஸ்துனா. இது ஒரு ஆக்ஷன் காமெடி டிராமா மூவி. வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். இந்த படத்துல இந்தியா வம்சாவளியை சேர்ந்த வெளிநாட்டுல இருக்க ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேன் இந்தியாவுக்கு ஒரு விசிட் வராரு. அப்ப அவரோட நேட்டிவான தெலுங்கானா ஸ்டேட்டுக்கு போறாரு. தெலுங்கானா ஸ்டேட் போய் அங்க இருக்க சிஎம் மீட் பண்ணிட்டு அங்க இருக்க ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் டெல்லிக்கு போய் பிரதமரை மீட் பண்றதுக்காக கிளம்புறாரு. ஆனா அந்த டைம்ல அங்க நடக்கிற சில விஷயங்கள்னால ஒரு நியூ பிளானா ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்கு போற மாதிரி பிளான் வருது. ஸோ ஃபார்ம் ஹவுஸ்க்கு அந்த பிசினஸ் மேன் போறாரு. அவருக்கு செக்யூரிட்டிக்காக போலீஸ் ஆஃபீஸரான ஹீரோயின் மீனாட்சியும் போறாங்க. அங்க போனா ஃபார்ம் ஹவுஸ்க்கு ஒரு டீம் உள்ளார வந்து அந்த பிசினஸ் மேனை கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிற சிஎம் கொஞ்சம் அதிர்ச்சி ஆகுறாரு. காரணம், இந்த விஷயம் வெளியில வந்தா இன்டர்நேஷனல் லெவல்ல பிரச்சனை உருவாகும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறப்ப அந்த கிட்னாப் பண்ணவங்கள்ட்ட இருந்து கால் வருது. அது என்னன்னா, அவங்க கேங்கை சேர்ந்த ஒரு கிரிமினல் ஒரு ஜெயில இருக்கான், அவனை ரிலீஸ் பண்ணா நான் இந்த பிசினஸ் மேனை ரிலீஸ் பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கான முயற்சிகளை சிஎம் எடுக்கிறாரு. இன்னொரு பக்கம் இந்த மிஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறதுக்கு யாராவது ஒரு பெஸ்ட் போலீஸ் ஆஃபீஸர் வேணும்னு சொல்லி சிஎம் கேட்கிறாரு. அதுக்கு கமிஷனர் ஹீரோ வெங்கடேஷ் ரெக்கமெண்ட் பண்றாரு. ஆனா வெங்கடேஷ் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ சிஎம் ரிசைன் பண்ணிட்டு போன வெங்கடேஷை திரும்பி டியூட்டில ஜாயின் பண்ண சொல்லி கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. வெங்கடேஷை கூப்பிடுறதுக்காக ஹீரோயின் மீனாட்சி கிளம்பி போறாங்க. காரணம், ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி லவ் பண்ணி பிரேக்கப் ஆயிருப்பாங்க. ஸோ தான் போய் கூப்பிட்டா உடனே வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி கிளம்பி போறாங்க. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் சங்கராந்திக்கு வஸ்துனா. என்னை பொறுத்த வரைக்கும் லாஜிக்கே இல்லாட்டியும் எந்த லாங்குவேஜ்ல காமெடி மூவிஸ் ரிலீஸ் ஆனாலும் நான் பார்ப்பேன். தெலுங்குல ரிலீஸ் ஆகிற காமெடி டிராமாஸ் நான் விரும்பி பார்ப்பேன்னா நீங்க இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கலாம். ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு.